ஆம்னி பேருந்து நிலையம் தற்போது முழுமையாக அங்கிருந்து செயல்படக்கூடாது. திருச்சி விழுப்புரம் செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் அனைத்துமே கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயக்க வேண்டும் என்று தற்போது நேற்று போக்குவரத்துறை அறிவித்தது. அது இன்றையிலிருந்து அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பொதுமக்களுடைய கருத்து என்ன, இங்கே கிளாம்பாக்கத்தினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறது நேரடியாக பார்க்கலாம். தொடர்ந்து ஆமா சார், எங்கிருந்து வரீங்க சொல்லுங்க சார். நான் வந்து கோழிக்கோட்ல இருந்து வரேன் சார். ஓகேங்க, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. நான் வந்து வண்டி ஸ்டாப் தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசஞ்சர்லாம் பாவம் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப இது பண்றாங்க. பயங்கர ரொம்ப இதா இருக்கு சார். ஒஸ்டா இருக்கு. உங்களுக்கு முன்னாடி இல்ல சார், பண்ணல சார். நேற்று ஈவினிங் தான் சொன்னாங்க. எங்களுக்கு எதுவும் இடமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இங்க வந்து இறக்குற அவங்க சார் திட்டுறாங்க. எங்களுக்கு நாங்க வந்து கோழிக்கோடு டு அந்த ஓடி எங்களுக்கு இடமே தெரியாது. நிறைய பயணிகள் வந்து சிரமத்தோடு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பயணிகளுக்கு வந்து இங்கதான் இறங்க போறோன்றது தெரியல. குறிப்பா கேரளா கோழிக்கோட்ல இருந்து வரக்கூடிய பயணிகளுடைய கருத்துக்களை கேட்க முடிகிறது. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து என்ன? சார் வணக்கம், எங்க இருந்து வந்திருக்கீங்க, எங்க போகணும், நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து இப்பதான் வந்தோம். வரும்போது கோயம்பேடுன்னு சொன்னாங்க. இங்க வந்து கிளாம்பாக்கத்தில் இறக்கி விட்டாங்க. இங்கிருந்து லோக்கல் பஸ்ல தான் போனோம். எதுவுமே ஒரு முன்னறிவிப்பே இல்லாம இறக்கி விடுறாங்க. அங்க போடும்போது எங்களுக்கு சொன்னது வந்து கோயம்பேடு தான். ஆனா இங்க வந்து கிளாம்பாக்கத்தில் இறங்க கம்பல்சரி இது பண்ணி இறக்குறாங்க. என்ன பண்ண போறோம்? ஏராளமான பயணிகள் வந்து தற்போது ஆம்னி பேருந்து இங்க வந்து இறங்கி இங்கதான் இறக்கி விடுறாங்க. ஆக்சுவலா வந்து கோயம்பேடுக்குள்ள பேருந்து நிலையத்துக்குள்ளதான் இறக்கணும் அப்படிங்கறது தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் நிறைய பயணிகளுடைய அவங்க நாங்க எங்கே இறங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள் வைக்கப்படுது. ஆனா சொல்லுங்க, எங்க இருந்து இங்க பயணிகள் பெரும்பாலும் வர்றாங்க, இங்க இருந்து போறதுக்கு வந்து எப்படி இது பண்றாங்க? வெளியூர்ல இருந்தாலும் வழியில இறக்கி விட்டா எப்படி போக முடியும் சார்? இந்த மாதிரி வழியில விட்டா ஒன்று பஸ் வசதி இருக்கணும். ஆட்சி செய்ய வராங்களா இல்ல மக்கள் கொள்ளுதுக்கு ஆட்சி செய்ய வராங்களான்னு தெரியல. மத்திய அரசு சரி, மாநில அரசு இவ்வளவு மக்களை விட்டு எப்படி போக முடியும்? நேற்றுல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இங்க பஸ் வசதி பண்ணணும்ல. இறங்கி போறதுக்கு பஸ் வசதி பண்ணணுமா வேணாமா? நாங்க தென்காசியில இருந்து வரோம். இப்ப நம்ம தாம்பரத்துல விட்டாலும் பிரச்சனை இல்ல, போயிடலாம். இப்ப இவ்வளவு மக்களுக்கு பஸ் இல்லன்னா என்ன பண்ண முடியும்? கேக்குறாங்க ஆட்டோக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் கேட்காங்க. அவங்கள என்ன சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. இவங்க லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா கொள்ளடிப்பாங்க, அவங்க 100 200 கொள்ளடிப்பாங்க. நம்ம அங்கிருந்து 1000 கொடுத்து நம்ம வாரமா ஏதோ பக்கத்துல 50 100 கொடுத்து போகலாம். ஏன்னா நம்ம பைசாவே கம்மங்க ஊருக்கு வர 100 ரூபாயோட வரோம். அப்ப வடபழனியில இறங்கினா நமக்கு பக்கம் 100 ரூபாய் கொடுத்து ஆட்டோக்கு போயிடலாம். நம்ம கணக்கு பண்ணி தான் ஆட்டோக்காரங்களை குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்கு பெட்ரோல் இருக்கு. இன்னைக்கு பெட்ரோல் விலை 105 ரூபாய்க்கு போயிருச்சு. எல்லா பேரும் மேல இருக்க முழுசா கொள்ள அடிக்கான், இவங்க பாதியில கொள்ள அடிக்காங்க. என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து மக்களுடைய கருத்தை கேட்க முடியும். கண்டிப்பா கேட்கணும். சரியா? எவ்வளவு பேச வேண்டியதுக்கு தெரியுமா? அவ்வளவு வேதனையை சுமந்துகிட்டு இருக்கோம்ப்பா. ஆனா அதுக்கு தேவையான உடற்கட்டு நீங்க எல்லாம் எடுக்கிறவங்க நல்லா மக்களுக்கு சந்திச்சு பேட்டி கொடுக்க சொல்லுங்க. சரியா? ரொம்ப நன்றிப்பா. தொடர்ந்து மக்களுடைய கருத்துக்களை கேட்க முடிகிறது. மிகுந்த ஆதங்கத்தோட இறங்குறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துலதான் பேருந்து நிற்க போகிறது அப்படிங்கிற எந்த வித முன்னறிவிப்பும் ஆம்னி உரிமையாளர்கள் தெரிவிக்கல அப்படிங்கிறதும் புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே வேளையில இங்க இருந்து போகணும் அப்படின்னா அவங்க சில பேர் 100 ரூபாய் 200 ரூபாயோட எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கடுமையான ஒரு பாதிப்பு. ஏன்னா இங்க இருந்து போகணும் அப்படின்னா பஸ் இல்லாட்டி நம்ம வந்து 800 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் சிட்டிக்குள்ள போறதுக்கு வந்து கட்டணம் வந்து வசூலிக்கப்படுறதுனால மக்கள் எல்லாம் ஒரு பெரிய பேனிக்கான ஒரு சூழல்ல இந்த இடத்துல இருந்து எப்படா போவோன்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. ஆனா சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? நாங்க ஒரு 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 1 hour. எங்க இருந்து வந்தீங்க? திசைநொழில இருந்து. ஓகே. இப்ப இருந்து எங்க போறதுக்கு வண்டி கிடைக்குதா? வண்டி இல்ல, போரூர் டோல் போனோம். ஓகே. எவ்வளவு ஆட்டோலாம் எவ்வளவு கேக்குறாங்க? ஆட்டோல வரமாட்டேங்கிறாங்க. மெயினா வரமாட்டேறாங்க. ரிட்டர்ன் திரும்ப வரணும்ல, எம்டியா வரணும். இல்லைன்னா அதிகமாக தான் கேட்கறாங்க. எவ்வளவு கேக்குறாங்க? 1500 அந்த மாதிரி. ஃபேமிலியோட வெயிட் பண்ணிட்டு என்ன பிளான் பண்றீங்க? பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா? ஒரு ஐடியா இல்ல. கேப் தான் இது பண்ணி போனோம். கேப்னா எவ்வளவு? அது வெயிட்டிங்லேயே தான் போகுது, புக்கிங் ஆகல. வெயிட்டிங் தான் இருக்கு. குறிப்பா நிறைய ஃபேமிலிஸ் இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறோம். கிட்டத்தட்ட 1500 ரூபாயில இருந்து 2000 வரைக்கும் காருக்கு கேட்கற மாதிரி சொல்றாங்க.
சார் எவ்வளவு சார்ஜஸ் ஆகுது சார் இங்க இருந்து டிராவல் பண்றதுக்கு கிளம்புறதுல இருந்து சிட்டிக்குள்ள போறதுக்கு? இது வரைக்கும் தெரியல. இப்ப டாக்ஸி கேட்டு அவரும் டபுள் ட்ரிபிள் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு டாக்ஸி 2000 கேட்கறாங்க. இன்னைக்கு கோயம்பேடுல இருந்து 2000 ரூபாய் கேட்கறாங்க. வேற கோயம்பேடுல இருந்து பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். எஸ் 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 மை வைஃப் இஸ் தேர். ஐ புக் ஃபார் ஹர் ஆல்சோ கேப். இப்போ எங்க இருக்காங்கன்னா அவர் மொபைல் சுவிட்ச் ஆஃப். ரொம்ப டென்ஷனா தெரியுது, என்ன செய்யுது. அவர் மொபைல் இருந்தாலும் கூட அது பணம் பிரச்சனை இல்லை, பட் ஐ குடன்ட் மீட். அப்படிதான் ஒரு சிச்சுவேஷன் இப்போ வந்துருச்சு. இது எதனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க நியூஸ்ல முன்னாடி நம்ம தெரியவே இல்லையே, எதுவுமே நமக்கு தெரியல. இன்னைக்கு தான் இப்படி. ஸோ வி ஹேவ் டு மேனேஜ். கஷ்டப்பட்டு. அதாவது நிறைய பேருக்கு இந்த செய்திகள் வந்து போய் சரியா சேரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. குறிப்பா இன்றளவிலும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேல வந்து பயணிகள் முன்பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து வந்து மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த கிளாம்பாக்கத்தினுடைய பேருந்து நிலையம் சுற்றிலும் வந்து இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இங்கெல்லாம் ஏராளமான மக்கள் வந்து நீங்க பார்க்கலாம், அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக எப்பொழுது பேருந்து கிடைக்கும், எங்கிருந்து போறதுக்கு என்ன ஆட்டோலாம் வசதிகள் இருக்கு அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்கம்மா? சொல்லுங்க. ஒரு half an hour. ஓகே. எங்க இருந்து எங்க போகணும்? வண்டி கிடைக்குதா? இங்க இருந்து பாப்பாஞ்சத்திரம் போகணும், நியர் குயின்ஸ்லாண்ட். ஓகே. எவ்வளவு கேக்குறாங்க ஆட்டோ சார்ஜஸ்? இல்ல பஸ் இருக்கா? நாங்க அது இன்னும் கேட்டு பார்க்கல, அதனால எனக்கு தெரியல சரியா. இல்ல பஸ் இருக்கா? இங்க இருந்து வடக்குமா போயிருக்கீங்களா? இதான் புது ஃபர்ஸ்ட் டைம். தொடர்ச்சியாக இங்க நிறைய குழந்தைகள்லாம் வச்சுட்டு நிறைய பேக்கோட இங்க காத்துட்டு இருக்கிறத பாக்குறோம். நிறைய பயணிகள் வந்து சிரமப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அம்மா வணக்கம்மா, எங்க இருந்து வந்திருக்கீங்கம்மா? சொல்லுங்க. நாங்க காயல்பட்டில இருந்து வரோம். அவங்க கோயம்பேடுல இறக்கி விடுறாங்க, இப்ப பாதியில இறக்கி விட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப ஆட்டோவும் கிடைக்கல, பஸ்ஸும் கிடைக்கல. டிக்கெட்டுக்கு அங்கேருந்து வந்த டிக்கெட்டுக்கு மிச்சமான ரேட்டு கேட்கறாங்க ஆட்டோக்காரங்க. 1500 ரூபாய் கேட்கறாங்க. 1500 ரூபாய் கேட்கறாங்க. இப்ப நாங்க வந்து கோயம்பேடு போகணும். நாங்க 1500 ரூபாய். இப்ப இந்த கொட்டிஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி தூக்கிட்டு போகுது லக்கேஜ்? என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு நடக்க முடியல, ரொம்ப சிரமம் பண்ணி இப்படி இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டம் இப்ப இது. கண்டிப்பா. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரே கருத்து, சரியா பிளான் பண்ணியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பயணத்தை மேற்கொண்டிருப்போம் அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க. ஏன்னா வரக்கூடிய எல்லா பயணிகளுமே நிறைய சுமைகளோட வந்திருக்கிறாங்க, நிறைய லக்கேஜஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்க இருந்து வர்றீங்க? எங்க போகணும்? திருநெல்வேலில இருந்து வந்திருக்கோம். பூந்தமல்லி போகணும். பஸ் கிடைக்குதா? ஆட்டோ எதுவும் கிடைக்கல, அது சிரமமா இருக்கு. தாமரத்துக்கு அடுத்து இறங்கும். எப்போ இறங்குவோம்? தாமரம் தான் ரொம்ப லேசியா இருக்கும், நிறைய வண்டி இருக்கும். கடைசியில சிரமமா இருக்கு, நின்றுட்டு இருக்கோம். எப்போ எப்படி போவேன்னு தெரியல. தொடர்ந்து மக்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து வர்றீங்க? எங்க போகணும்? மார்த்தாண்டத்துல இருந்து வராங்க. மார்த்தாண்டத்துல இருந்து வராங்க. இப்போ இங்க இருந்து எங்க போகணும்? இங்க பெருங்குளத்தூர் போனங்க. பெருங்குளத்தூர் தான். ஆமா. ஓகே. உங்களுக்கு பஸ் கிடைக்குதா பெருங்குளத்தூருக்கு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? 1 மணி நேரம் பஸ். பெருங்குளத்தூருக்கே வண்டி கிடைக்கும்? ஆமா, இல்லைங்க. ஓகே ஓகே. நிறைய பேர் விரக்தியிலயும் இருக்கிறத பாக்க. அண்ணே, எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறீங்க? இங்க இருந்து எவ்வளவு பயணிகள் எங்க போறதுக்கு கேக்குறாங்க? எல்லாருமே கோயம்பேடு, எல்லாரும் அண்ணா நகர் எல்லாருமே கேக்குறாங்க. கட்டணம் எவ்வளவு ஆகுது? கட்டணம் நார்மலா கேக்குறதான் கேக்குறாங்க. அது நார்மல் எவ்வளவு ரேட்? நாங்க இங்க இருந்து 600 ரூபாய் கேக்குறோம். அவ்வளவுதான். அதுதான் போய் நாங்க ரிட்டர்ன் எம்டி தானே வரணும். சோ உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்ல? ஆமா, ரிட்டர்ன் எங்களுக்கு வரணும். பட் நாங்க ஓலா ஊபர் ஆட வேண்டியது இருக்கு மறுபடியும். ஓகே ஓகே. சோ நீங்க அங்க இருந்து பட் இந்த ஆமா ரிட்டர்ன் இங்க தான் வந்தோம். எங்க வீடு இங்க தான், எங்களுக்கு இங்க தான் வந்து ஆகணும். இப்போ இந்த கோயம்பேடுக்கு போல வந்து இங்க கிளாம்பாக்கம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நிறைய மாற்றங்கள் வந்திருக்கா? நிறைய பேசஞ்சர் வராங்க இருக்கு, இதுவும் இருக்கு, நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. என்ன இருக்கு பாதிப்பு? கூட்டம், டிராபிக், மக்களும் அலாடுறாங்க பாவம், பஸ் கிடைக்காம கொள்ளாம. கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், வெயிட் பண்ணி எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்கலாம். உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ல செட் ஆயிடுச்சா? ஆட்டோ ஸ்டாண்ட் உள்ளே இருக்கு ஆட்டோ ஸ்டாண்ட். பட் அங்க உள்ள இறங்க உள்ள போக மாட்டேங்குது பஸ்ல. இங்கே இறங்கலாம், ஆம்னி பஸ்ல இங்க தான் இறங்குது. பட் இங்க தான் இறங்குறாங்க. உள்ள போய் ப்ரீபெய்ட் ஆட்டோ உள்ள இருக்கு. எவ்வளவு ஆட்டோ இருப்பாங்க இங்க? எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 1500 ஆட்டோ இருக்கும். 1500 ஆட்டோ இருக்கு. இருந்தாலும் அது பத்தல. இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்? நாங்க கோயம்பேடு இங்க இருந்து 22 கிலோமீட்டர் வரும். 22-30 கிலோமீட்டர் வரும். 30 கிலோமீட்டர். சரி சரி. தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து 2 வழிகளில் வந்து பயணிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆட்டோ, இல்லாட்டி வந்து பஸ்ல போறாங்க. பெரும்பாலும் வந்து காரினுடைய கட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறதா பயணிகள் தெரிவிக்கிறாங்க. அதனால ஒரு சில பயணிகள் மட்டுமே காரை பயன்படுத்திட்டு போறாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏராளமானோர் ஆட்டோல போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம்.
குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையத்துல வழக்கமா வந்து அங்கிருந்து போகும்போது எந்தவித சிரமமும் அவங்க வந்து சந்திக்க மாட்டாங்க. ஆனா இப்போ கிளாம்பாக்கத்துல இருந்து பயணிக்கும் போது கிட்டத்தட்ட நீண்ட தூரம் வந்து பயணம் செய்யற மாதிரியான ஒரு சூழல் இருப்பதா பயணிகள் மத்தியில ஒரு கருத்து நிலவுகிறது. இருந்தாலும் கூட நாளடைவுல இப்ப நம்ம அரசு பேருந்துகள் எல்லாமே SCTC பேருந்துகள் எல்லாமே வந்து இப்ப நம்ம கோயம்பேடு போல இங்க கிளாம்பாக்கத்துல தான் இயக்கப்படுகிறது. இன்னும் இன்று முதல் வந்து ஆம்னி பேருந்துகளும் இந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஒட்டுமொத்த பேருந்தும் இங்கிருந்து தான் இயக்கப்படும் தெரிவிக்கப்பட்டதுனால இதற்கு அடாப்ட் ஆகிறதுக்கு பொதுமக்களுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தாலும் கூட வேறு இந்த போக்குவரத்து நெரிசல சென்னையினுடைய கடுமையான இந்த பெருங்குளத்தூர்லாம் கடந்து போறதுக்கு மிகப்பெரிய போக்குவரத்து பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு.